Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா, மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அடுத்த பிரதமர் யார் வரப்போறாங்க, யார் மத்தியில் ஆள போறாங்க, இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி முழுமையாக நடைபெறுமா, இல்லை 2 ஆண்டு காலமோ இல்லை 6 மாசமோ அந்த மாதிரி ஏதாவது வில்லங்கங்கள் வருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் மக்கள் இப்போ இருக்கிறாங்களா? அந்த சந்தேகத்தோட தான் மக்கள் இருக்காங்க. தேர்தல் முடிவு அப்படித்தானே அமைஞ்சிருக்கு. அவங்க பெரும்பான்மையோட வர முடியல அப்படிங்கிற இடத்துல நிச்சயமாக என்னைக்கா இருந்தாலுமே கவிழக்கூடிய ஒரு நிலை. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இந்த சர்வாதிகாரம்லாம் இல்லாம தனித்துவமா தனியா எதுவா இருந்தாலும் எதேச்சதிகாரமா நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாம கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்துதானே முடிவு எடுக்க முடியும். அந்த மாதிரியான ஜனநாயகத்தின் மாண்பு இங்க காக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா இது ஒரு ஜனநாயகத்தோட மாண்பு காப்பாற்றப்படும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த முடிவு இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. இருந்த போதிலும் இப்ப வெளிப்படையா இவங்க சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியுதானா ஏற்றுக்கொள்ள முடியல. கலை சார் சொன்ன மாதிரி அது மாறலி, அது கரெக்டா இந்த கூட்டணியில ஏற்கனவே அவங்க தேர்தலை சந்திச்சு சட்டசபை தேர்தலையும் பெரும்பான்மையை பெற்று இந்த கூட்டணியின் அடிப்படையில தான் இருக்காரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். அப்படி இருக்கும் போது இப்ப நாங்க என்ன வேணாலும் செய்வோம், இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் இன்னொன்னு என்னன்னா, ஒரு அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல இப்ப சிறுபான்மையினருடைய பிரச்சனையாகட்டும், நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நிறைய கண்டனங்கள்லாம் கூட பாஜக அரசுக்கெல்லாம் வந்துச்சு. இப்ப ஒருவேளை இவங்க சந்திரபாபு நாயுடு இங்க என்டிஏ அலையன்ஸுக்கு போயிட்டு பாஜக மத்தியில் ஆட்சி அமைத்தாலும் கூட ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும், மாநில அரசுகளுடைய பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சம் இருக்கு. ஆனா ஒருவேளை இவர் சொல்ல ஒரு சான்ஸ் எடுப்போமே, தமிழ்நாடு சார்ந்து நான் கேட்கிறேன், இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் மாறி பாஜக கூட்டணிக்கு திமுக போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒன் ஆஃப் த சான்சஸ் தான், கன்ஃபார்மா யாரும் சொல்லல, வாய்ப்பு இருக்கான்னு ஒரு சான்ஸ் இருக்குன்னு. அப்படி போகக்கூடிய பட்சத்தில் தமிழக மக்கள் என்ன நினைப்பாங்க? தமிழக மக்கள் என்ன நினைப்பாங்க அவ்வளவுதான். வேற ஏதாவது நம்ம வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. மக்களை முழுவதுமாக ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே. இவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எல்லாமே எதை சார்ந்து அமைந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு இப்ப எங்களுக்கு சென்ட்ரல்ல எங்களுக்கு இடம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூட தயங்காதவர்கள் தான் திமுக. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சந்தேகமாக இருந்தாலும் 1% இருந்தாலும் நம்ம அதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய இடத்துல தான். எதனால அந்த 98 99ல திமுகவினுடைய நடவடிக்கையை வச்சு நாம அதை அடிப்படையில யோசிக்கிறோம். அவர்களுக்கு 98ல அவங்க என்ன மேண்டேட் வாங்கினாங்க, பாஜகவுக்கு எதிராக தான் மேண்டேட் வாங்கினாங்க. ஆமா, எம்பியை தேர்வு செய்யப்பட்டாங்க. ஆனா 99ல அதிமுக சப்போர்ட்டை வித்ரா பண்ண உடனே இவங்க எப்படி போய் வாஜ்பாய்க்கு ஆதரவு தந்தாங்க? என்ன சொன்னாங்க? இப்ப நீங்க ரொம்ப மோசமா அவங்களை பேசிட்டு கட்சி மோசம், ஆனா அந்த தலைவர் வாஜ்பாய் நல்லவர். நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? நீங்க போய் சேரும்போது கட்சி நல்ல கட்சி, மோடி தான் மோசம், நான் போய் சேர்றேன். நீங்களே ஐடியா கொடுப்பீங்க. ஒரு விஷயம், ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் சொன்னாங்களே, கருணாநிதி அவர்களே முரசொலியில எழுதியிருக்காரு. அதனால திமுக எது வேணாலும் சொல்லும். இல்ல எதுக்கும் துணிந்தவர்கள் தான். இப்ப அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா? அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கறதன் அடிப்படையில இன்னைக்கு பாஜகவோட நிலை அப்படிங்கிறது மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா மாநில கட்சிகளுக்குள்ள கூட்டணி வைக்கிறது, கூட்டணி வச்ச பிறகு அந்த கட்சியையே பிளவுற செய்யறது, அல்லது அந்த கட்சி மேல ஏறி சவாரி செய்து அந்த கட்சியையே அழிச்சுன்னு நினைக்கிறது, இது மாதிரியான உள்நோக்கத்தோட அவர்கள் செயல்பட்டாங்க. அதற்கான முடிவு தான் இந்த முடிவு. ஏன்னா எந்த காலகட்டத்திலையுமே ஒரு கட்சிங்கிறது அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையிலையும் திட்டங்களின் அடிப்படையிலையும் வளர வேண்டும் நினைக்கணுமே தவிர ஒரு கட்சியை அழித்து விட்டு அதன் மேல நாங்க வளர்ந்தோம்னு நினைக்கிறத யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இயற்கையும் ஏற்றுக்கொள்ளாது. அதன் அடிப்படையில இங்க மாநில கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா இவங்களை விட்டு விலகி வந்தாங்க. 2019ல கூட்டணி வச்சிருந்த கட்சிகள் கூட 2024 கூட்டணி இல்ல. நிறைய அதிமுக உட்பட பல கட்சிகள் அங்க வெளியில வந்துட்டாங்க. அவர்களும் என்னன்னா மாநில உரிமைகளுக்காக இருப்போம், அவர்களுக்காக காங்கிரஸ் கூடயும் இணைய முடியல, பிஜேபி வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கு. அந்த முடிவு அப்படிங்கிறது மாநில கட்சிகளோட வெற்றிக்கு உதவல அப்படின்னாலும் பிஜேபியோட தோல்விக்கு அதுதான் காரணமா இருக்கு.
மிக பாதகமாக அமைஞ்சிட்டு. ஏன்னா இப்ப சென்ட்ரல் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் தெளிவா இருப்பாங்க. எங்களுடைய கட்சி வளர்ச்சியும் தொண்டர்களுடைய நிலைப்பாடும் தான் முக்கியம், நாங்க மாநில தேர்தலில் பார்த்துக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதற்கு எடுத்துக்காட்டு உயர்திரு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நம்ம சொல்லலாம். அதுல உறுதியா இருந்து இன்னைக்கு வாக்கு சதவீதம் சரியாம அதை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற்று இன்னைக்கு ஒரு மாபெரும் நிலையை தான் இன்னைக்கு அதிமுக அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு யாரு தவிச்சுக்கிட்டு நிக்கிறா? பாஜக தவிச்சுக்கிட்டு நிக்குது. சொல்ல போனா சகோதரர்கள் சொன்னது மாதிரி நீங்க சுயேட்சை அவர்களிடம் கூட போய் கையேந்துகிற நிலை. ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா டிமாண்ட் அதிகமாகும் போது, சூழ்நிலை மாறும் போது உங்களுடைய நிலை என்னவாகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. மற்றொன்று நிலைக்குமாங்கிறதும் சந்தேகம். அப்ப நிலைக்குமாங்கிற இடமும் இப்போ உள்ள சூழ்நிலையும், ஏன்னா அந்த அமைச்சரை கொடுங்க, இந்த அமைச்சரை கொடுங்க, நான் எங்களுக்கு அதை கொடுங்க, சபாநாயகர் கொடுங்க, என்னென்ன இன்னும் சொல்ல போறாங்க, பேச்சுவார்த்தை இன்னைக்கு மீட்டிங் என்னென்ன முடிய போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு அபாயகரமானதாக பிஜேபிக்கு அமைகிற மாதிரி தான் இருக்கே தவிர அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக. சரி, இவங்க சொல்றாங்களா நாங்களும் முன்னகர்த்து தான் போவோம், ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ், ஏதோ ஒரு இடத்துல ஒரு புள்ளி இல்லை 1% எங்களுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, நாங்களும் அதை பயன்படுத்துவோங்கிறாங்களே, அதை அவங்களுக்கு உபயோகப்படுத்துவாங்களா? அது நடக்குமா? சாத்தியமா? இல்ல, அது அவர்களுடைய திறமை. அவர் பேசுறது நேர்மையானதும் கிடையாது. ஏற்கனவே இப்போ சுயேட்சைகளை போய் அப்ரோச் பண்ண போறாங்க. அது மாதிரி தனித்தனி கட்சிகளாக, தனித்தனி சிறிய கட்சிகளாக வெற்றி பெற்றிருக்காங்க, ஒன்னு இருக்காங்கல்ல, அவர்களை எல்லாம் போய் பேசி தான் பக்கம் இழுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கூட்டணியில இல்லாத கட்சிகளை போய் அவங்க அழைப்பு கொடுத்து கொண்டுட்டு வராங்கன்னா அது வேறு விதமாக பார்க்கப்படும். ஆனா இது ஏற்கனவே கூட்டணியில இருக்கிற தெலுங்கு தேசம் கட்சி எல்லாம் போய் இவங்க அப்ரோச் பண்றது மாறலி கரெக்ட் இல்ல. பட் அரசியல்ல அதெல்லாம் சாதாரணமா தான் எடுத்துக்கொள்ளப்படுது. அதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படிங்கிறது அவர்களோட முயற்சி. அந்த முயற்சி அப்படிங்கிறது வெற்றி அடையுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அதுல சரி, ஒருவேளை அவங்க அந்த முயற்சியில வெற்றி அடையறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மத்தியில காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையுது அப்படின்னா எப்படி இருக்கும்? அது ஒரு நிலைத்து நிற்குமான்னு கேக்குறேன். இதை விட அது இன்னும் ஆட்டம் கண்டுட்டு இருக்கும் அப்படிதான் தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல அதுதானே உண்மை, யதார்த்தத்தை தானே நாம சொல்ல முடியும். ஏன்னா இதனாவது கிட்டத்தட்ட 240 அப்படிங்கிற இடத்துல இருந்து கொஞ்சத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இது தனிப்பெரும்பான்மையா 99 சீட்டு தான் வந்திருக்காங்க. காங்கிரஸ் இண்டிவிஜுவலி 99 தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரையுமே சார்ந்து இருக்கணும். அப்ப இப்ப இங்க 2 கட்சி தான் டிமாண்ட் வைப்பாங்க, அங்க இருக்கிற எல்லா கட்சியும் டிமாண்ட் வைப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ரொம்ப பில்டிங் எப்படி ஆடுமோ, நிலநடுக்கம் ஆடுற அளவுக்கு அந்த ஆட்சியுடைய செயல் இருக்கும், ஆடும் அந்த அளவுக்கு இருக்கும். இதுல மக்களுக்கான எது சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தா மக்களுக்கு சிறப்பா இருக்கணும், அதை நோக்கி தான் நம்ம பேசுறோம். யாரா இருந்தாலும் மக்களுக்கு இப்ப இருக்கிறது மக்களுக்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக பாஜக தனி பெரும்பான்மையோட எந்த முடிவையுமே நிறைவேற்ற முடியாதுங்கிறது முழுவதுமாக மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. சரி, இப்ப மக்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னா அப்ப மத்தியில ஆட்சி அமைக்க போற அந்த கூட்டணி கட்சி யாரு, என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் இந்த 5 ஆண்டு காலத்துல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக சிவசேனா கட்சி எல்லாம் உடைச்சாங்கல்ல, அந்த பாவம்லாம் இப்ப அவர்களுக்கு திரும்பிட்டு இருக்கு. இததான் சொல்லணும். ஏன்னா உண்மைதானே, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது சந்தடி சாக்கள் அப்படியே போடுறீங்களே, நியூஸ் பேப்பர்லாம் படிச்சீங்க நான் நம்புறேன். சரத்பவார் அவர்களுடைய கட்சியும் உடைச்சு பிரிச்சு கொண்டு வந்தாங்க, அப்பா மகனை கூட பிரிச்சு கொண்டு வந்தாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை அவங்க உள்நோக்கம் சரியில்லாம செய்தார்கள்ல, அதனால இதெல்லாம் நடக்கும் தான், இதை எதிர்கொண்டுதான் ஆகணும். இனிமேல் நடக்க போறது மக்களுக்கான ஜனநாயகமாக அதையும் நம்ம எப்படி இருக்க போகிறது இந்த 5 ஆண்டுகள்னு பேசலாம். இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இன்று கொடுக்கிற பேட்டியில நாவடக்கம் குறித்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் திரு உதயகுமார் அவர்களும் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நாவடக்கம் தேவை அண்ணாமலை அவர்களுக்குன்னு. ஏன்னா அந்த நாவடக்கம் இல்லாததன் காரணத்தினால்தான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் குறிப்பாக தமிழகத்துல முன்னாள் தலைவர்கள் குறித்தெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக பேசி 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 அரசியல் அனுபவம் இல்லாம, அரசியல் பக்குவம் இல்லாம என்ன எந்த அளவுக்கு நடந்திருக்காரு. ஏன்னா அவர் சொன்னாரு, தெற்க முழுக்க நாங்க அப்படி வந்துருவோம், நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லா இடத்துலயும் அவர் பேசினது அதிகமாக பொய்கள் தான் பேசியிருக்காரு. இந்த நிலை பிஜேபிக்கு இது மாதிரி முடிவை தான் கொடுக்கும். இவர்களை போன்றவர்கள்னாலதான் இன்னைக்கு பின்னடைவை பாஜக சந்திச்சிருக்குங்கிறத நான் பதிவு